பசங்க பிள்ளைகளை லீவ் விட்டாங்க. திங்கள் பார்த்தா தலாக்கிட்டு இருக்குதுவா, ஏதோ ஒன்று கேட்குதுவா. இன்றைக்கி நாம் தட்டை பயிர் கொடுக்க சொல்லலாம். சரி வாங்க பார்க்கலாம். முன்ன அரிசி ஊற வச்சுக்கலாம். 2 டம்ளர் புழுங்கரிசி, தண்ணி தாய் நல்லா தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன கொண்டாக்கண்ணே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சுத்தம் தண்ணியடா நல்லா 2-3 ஆரம் கருந்தண்ணி வேறு தண்ணி கழுவு வேணும். மோல் போதும். இந்த அளவுக்கு கழிஞ்ச போதும். போதும் போதும். 2 மணி நேரம் நல்லா ஊற்று. பற்ற வச்சு தண்ணி தான் கஷ்டம். அரிசி நல்லா ஊற்றி சட்டி அடி மேலே வச்சுக்கலாம். இப்போ நான் தட்டை பயிர் எடுத்தா 2 டம்ளர் அரிசி போட்டுக்கிறேன். 3/4 டம்ளர் தட்டை பயிர். இளவரியே வறுத்துக்கலாம். இன்னும் இளவரியே வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை. பாப்பா 2 ஸ்பூன் உளுந்து எடுத்தாயா? உளுந்து எடுத்து வச்சுட்டு ஆடிகளில் போட்டுக்கண்ணே. இது கொஞ்சம் ஆற வேணும், அப்போ தான் நல்லா படப்படணும். அது இந்த அளவுக்கு வறுத்தா போகுது. இது பழைய கொட்டை சிவந்த மாதிரி இருக்குது. நீங்கள் விளையாண்டு கொட்டை இருந்தால் போட்டு தான் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் போட்டு தொலைவுனா எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆச்சு கண்ணே. கல்ல போட்டு சரியா சின்னதான் ஆயாக்கிட்ட சண்டைக்கு வேற. பாப்பா கருமாவுக்கு போட்டு பார்த்து போட்டு சரியா சுற்றி எடுத்தாங்கண்ணே. இந்த அச்சு போட முடியல, கலந்து வந்துக்கிட்டே இருக்குது. போட்டலாம்ல? போடு. அடி இது கண்டு வருது எருமை தெலுங்கு அச்சு அமைய உங்களுக்கு அடிச்சிருக்க போடு பார்க்கலாம். பால் குச்சி வெட்டி போட்டோம்னா ஆகும். அது நம்மளுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. கண்ணே தட்டை பயிர் ஆறிடுச்சேன்னு பாரு. ஆறிடுச்சா? கண்டா இந்தாம்மா கண்டா. தட்டை பயிரை கொட்டி உடச்சிக்கலாம். அச்சு வேற கோணியே இருக்குது. நம்ம மொல்லமாவும் உடச்சிக்கலாம். வரைக்கும் பண்ணப்பா தூக்கு. இது மட்டும் அடிச்ச போது எனக்கு தூக்குறாங்க. ஒன்றும் வடக்கமே
2 திருப்புனா போகுது, நல்லா பழவே உடஞ்சிக்கு. ஏப்பா அச்சில்லாதே உடைக்கிறாங்கப்பா. இது ஒரு மாடல் மருமோ கோணையா வச்சுக்கிறேன். நானும் கோணையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். விளையாடு இருக்குது பாரு. ஒடியா பாப்பா, ஒடியா பாப்பா. இது தூக்கு. தூக்கிடலாம். உடச்ச தட்டைப்பயிரை புடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி வச்ச தட்டைப்பயிரை கொட்டி ஊற வச்சுக்கலாம். ரெண்டு பூன் உளுந்து, நல்லா கலஞ்சிக்கலாம். ஒரு கிலோ கொண்டு வச்சாமே கொண்டா கண்ணே வச்சு. ரெண்டாயிரம் கழிச்சா போகுது. இன்னும் இதுக்கு மேலே ஊற்று, அங்கே வை ஊற்று. தட்டைப்பயிறு 1 மணி நேரம் ஊறணும். அரிசி 2 மணி நேரம் ஊறணும். தட்டைப்பயிறு 1 மணி நேரம் ஊறினா போதும். தட்டைப்பயிறு ஊற வச்சு 1.25 மணி நேரம் ஆச்சு. ஆட்டி எடுத்துக்கலாம். வெய்ய சொல்லுன்னு வந்துடுச்சு. தட்டைப்பயிரை ஆட்டிக்கலாம். ஆட்டிக்கலாம். நல்லா நெவுன்னு நல்லா ஆட்டிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு மஞ்சள் போது எடுத்துக்கலாம். எடுக்கணே சரியா. வலிச்சு எடுத்துக்கலாம். அரிசி போட்டு ஆட்டிக்கலாம். அரிசி நல்லா உருகிடுச்சு. அரிசி போட்டு ஆட்டிக்கலாம். 2 கிலோ வச்சுக்கலாம். வரமிளகாய் 10, குண்டு மிளகாய் போட்டுக்கிறேன். குண்டு மிளகாய் கொஞ்சம் காரம் கணக்காக தான் இருக்குது, அதனால 10 காய் போட்டுக்கிறேன். உப்பு போதுமான உப்பு. நீ நல்லா நெவுன்னு ஆட்டி எடுத்துக்கணும். நல்லா ஆட்டிக்கணும். தேவையான காட்டா கல்லுலேயும் வெட்டக்கூடாது. தண்ணி துவைச்சு இந்த அளவுக்கு ஆட்டிக்கணும். மஞ்சள் பாய்ச்சி எடுத்துக்கலாம். எடுக்கணும். சரியா. திரும்பி போட்டுக்கலாம்.
மிச்சம் இருக்கிற அரிசியும் கட்டி ஆட்டிக்கலாம். தண்ணியை தெளித்து வச்சு கெட்டியாக ஆட்டிக்கலாம். தண்ணி தெளித்து வச்சு கெட்டியுமே ஆட்டிக்கலாம். வேணுமுன்னா அப்புறம் தண்ணி தெளிச்சிக்கலாம். ஆட்டும்போது கெட்டியாக தான் ஆட்டிக்கணும். இந்த அளவுக்கு மை வேணும், கையில் ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு மஞ்சள் போதும். இது அதுலேயே போட்டு ஒரு திருப்பி திருப்பிக்கலாம். அப்படி கடைசியாக எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம். நல்லா கலந்துட்டு போது வலிச்சு எடுத்துக்கலாம். சரியாயா? சரி இரு. போய் அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி நான் வலிச்சிட்டு வரேன். சரியாயா? நெவில் எடுத்து அடுப்பை. சரியாயா? வலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா ஒன்றா கொட்டி கலந்துக்கிட்டேன். கல்லில் கொஞ்சம் மாவு இருக்குது, தாலியில் கழுவி ஊற்றலாம். மாவு ஆட்டிட்டு இருந்தாச்சு, பேஞ்சி எடுத்துக்கலாம். 2 எள்ளு, கருப்பெல்லு. நீங்கள் எள்ளு வேணும்னா போட்டுக்கோங்க. 1 ஓமம், இத்தனை ஆடா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கடலை மாவு 4 போட்டுக்கோங்க. சரியாயா? பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணும். நெய் ஒரு போகணும். நெய் ஒரு பூ ஊற்றி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கணுதா. போசில் வெட்டி பாருதா. போசி ஒட்டக்கூடாது. கண்ணே ஐயா, என்ன நல்லா காயிட்டு முறுக்கு பிடிக்கல, என்ன தலைக்க தூருக்கு டிஸ்டர்ப் ஓடு. முள்ளு முறுக்கு போட்டுக்கிட்டீங்களா? முள்ளு முறுக்கு தானே ஐயா? சரி சரி. எண்ணெய் நல்லா சூடாயிட்டு. அதில் எண்ணெய் காஞ்சி போட்டாலும் போட்டு பார்த்துக்கலாம். பழைய போட்டாயா? போடுங்க. என்ன காஞ்சிக்கிடுச்சு. அழகா சுற்றி பார்க்கலாம். இதே சுத்து இருக்கு பிடிச்சி அழகா. அப்படி அப்படி எந்த செய்தி இன்னுமே இப்படியே இருங்க. பிடிக்க மாட்டேன் செஞ்சேன். நல்லா துண்டு மழையை போச்சு. போடு. நிறைய இறங்கிட்டு நல்லா. சரியா? முன்ன பாட்டு தான் இருக்குண்ணே. சரியா? மாவு கொஞ்சம் போட
Tenggelamgu, dot kelonggu, tenggelamgu, dot kelonggu. Tenggelamgu. முறுக்கு நல்லா மணக்குது பாரு. உப்பு காரமெல்லாம் சரியாகுதான்னு பாருங்கண்ணே. சரியாயா நீ வாப்பா வச்சுக்க. சரியா தான் இருக்குதா? சரியாகுதா? பொறுப்போன்னு இருக்குது முருகு. அது வெய்ய. சரி சரியா இருந்தா சரி. ஒரு தட்டை பை எடுத்த சாப்பிடுறது முருகு சூப்பராக முருகு சூப்பராக இருக்குதா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. எடுத்துலாமாயா? எடுத்துலாம். நல்லா இந்த அளவுக்கு சேவக்கூட்டு எடுத்தாத்தா சாப்பிட்றதுக்கு பொருள் இருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கணும். ஒரு அரசுக்கு 4 முறுக்கு தான் பிடிக்குது. இதாட்டி குருணாசாமி கோயிலுக்கு போய் நம்ம ஒரு இரும்பு வடசட்டி எடுத்து வச்சுக்கலாமா? ஆமாம் ஆமாம், அதே ரெடி. ஒரு இரும்பு வடசட்டி இருந்துச்சு, அது பலகாரம் பண்ணி எல்லாம் இது ஓட்டையே விழுந்து போச்சு. இன்னொன்று எடுக்கணும் புதுசு. எடுத்துக்கல பிள்ளை பேர் நல்லா விரும்பி சாப்பிடுது பேர். சரியாப்பா. கிண்ட போடுறேன். அதை பண்ணிக்கிட்டு வேலை அந்த கையில் நவுத்திட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ஆயிருக்கு. சரி விடு, என்ன இது தட்டை பயிறு முறுக்கு ரெடி, வாங்க சாப்பிடலாம். இந்த தம்பி குட்டிமா இந்தாங்கண்ணே கூடாயா. முறுக்கு சூப்பராக இருக்குதா? முறுக்கு சூப்பராக இருக்குதா? முறுக்கு சூப்பராக சூப்பராக இருக்குதா? முறுக்கு நல்லா பொறுப்போன்னு சூப்பராக இருக்குதாயா? சரி, நல்லா ருசி நல்லா இருக்குதுல்ல? சரி, நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நான் அப்படியே போட்டு மெல்ல முடியாது, உலக்கையில இடித்து தான் தங்க முடியும். முறுக்கு பாரு, உடச்சு காட்டுறேன். அப்படி பொறு ஓட்டாட்டே இருக்குது பாரு. நான் மென்று தங்க முடியாது, உலக்கையில இடித்து தங்க முடியும். அப்படி கையிலையும் நுணுக்குனா பாரு, பொறு பாரு. இந்த வெத்தலை கொட்டியில் போட்டு 4 இடி இடித்தா பவுடர் ஆகிக்கும். நீங்களும் இந்த மாதிரி தட்டைப்பயிரில் சுட்டு சாப்பிடுங்க. பிள்ளை குட்டி நல்லா விரும்பி சாப்பிடு, நல்லா அருமையாக இருக்கும். இந்த லீவில் சுட்டு வச்சிட்டிங்கன்னா பிள்ளை வர எடுத்துக்கிட்டு இருக்கும். எண்ணெய் அப்படி ஒன்றும் குடிக்காது, கணக்கான எண்ணெய் தான் குடிக்கும். அப்படி ஒன்றும் எண்ணெய் குடிக்காது.
இரு சாமி இரு சாமி இரு சாமி இந்தா எடுத்துக்கோ கடுக்காய் நல்ல ருசியாக நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது தட்டைப்பயிறு முறுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது நல்ல ருசியாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் ம்